Screen share. Hello everyone. Good evening. Very good to meet you all today. Today we are going to have a very important topic. அதாவது IUI intrauterine insemination என்ன, அதோட காமனா அதுல கேக்குற கேள்விகள் என்ன அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். So we will go to the presentation. So I'm Dr. Aishwarya. I'm a consultant gynecologist and fertility specialist. I practice at APO Hospitals and Fertility Center as a fertility consultant. So, உங்க எல்லாருக்கும் தெரியுமா ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க? எல்லாருமே என்ன யோசிப்பாங்கன்னா IVF தான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே நினைப்பாங்க. பட் அந்த மாதிரி கிடையாது. ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ன்றது பலதரப்பட்டது. அதுல ஒன் ஆஃப் த முறை அண்ட் ஃபைனல் ட்ரீட்மெண்ட் தான் IVF அப்படின்ற முறை. அதாவது இருக்கிறதுலே பெரிய இந்த டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்ற சொல்ற ட்ரீட்மெண்ட். நான் இன்னைக்கு அதை பத்தி பேச போறது கிடையாது. அதை பத்தி இன்னுமா டீடைல் டிஸ்கஷன் நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு கிளினிக்கல் டைரக்டர் பண்ணுவாங்க. இன்னைக்கு நான் வந்து ஒரு சிம்பிளர் மெத்தட் பத்தி தான் பேச போறேன். அது பேரு தான் intrauterine insemination அப்படின்றது. அதாவது இந்த முறைய சரியான முறையில பயன்படுத்தினா இதுலயே நிறைய பேருக்கு பிரெக்னன்சி வரும் அப்படிங்கறது பத்தி தான் இன்னைக்கு வந்து நான் சொல்ல போறேன். யார் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி வந்து பிரெக்னன்சியோட ரேட்ஸ் இருக்கு அப்படின்றதுதான். சோ முதல்ல நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் ART அப்படின்றது IVFன்றது ரொம்ப காமனான 2 டாபிக். சோ ART அப்படின்றதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த அசிஸ்டட் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது ART அப்படின்னு சொல்லுவோம். அசிஸ்டட் ரீப்ரொடக்ஷன் டெக்னிக். அதாவது எந்த முறையிலயாவது நம்ம எக்ஸையோ ஸ்பெர்மையோ இல்லாட்டி ரெண்டுத்தையுமே வந்து நம்ம பாடியில இருந்து வெளியில கொண்டு வந்து அதை ஹேண்டில் பண்ணி பிரெக்னன்சி கொடுத்தோம்னா இதை வந்து அசிஸ்டட் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம். இதுல வந்து 3 விதம் இருக்குது. ஒண்ணு IUI intrauterine insemination, அதாவது நம்மளோட கர்ப்பப்பைக்குள்ள வந்து அந்த ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம் செலுத்துறது, அதை மட்டும்தான் வந்து intrauterine inseminationல இருக்கு. சோ அதை பத்தி தான் இன்னைக்கு நான் டீடைல்டா பேச போறேன். டெஸ்ட் டியூப் பேபின்னு நம்ம காமனா சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா IVF இல்லாட்டி ICSI. இப்ப ரொம்ப காமனா ICSI தான் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. IVFனா அந்த டெஸ்ட் டியூப்ல நம்ம லேப்ல கரெக்டான டெம்பரேச்சர்ல வந்து அந்த எக்கையும் ஸ்பெர்மையும் சேர்த்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அந்த பேபி ஃபார்ம் பண்ணி, அதாவது எம்ப்ரியோ ஃபார்ம் பண்ணி வளர்க்கறது தான் IVF. அண்ட் ICSIங்கிறது உங்களுக்கு வந்து அந்த ஒரு எக்கை எடுத்து அதுக்குள்ள ஸ்பெர்மை செலுத்தி பண்ணதுதான் வந்து ICSIங்கன்ற முறை. சோ IUI ட்ரீட்மெண்ட்னா என்ன? IUIங்கிறது வந்து இட் இஸ் த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் இன்டு த ஃபீமேல் யூட்ரஸ். அதாவது ஸ்பெர்மை எடுத்து ப்ராசஸ் பண்ணி லேப்ல அதை வந்து கர்ப்பப்பையோட உள்ளுக்குள்ள போடுறதுதான் வந்து IUIங்கிற முறை. இது வந்து ஒரு வெரி சிம்பிள் டெக்னிக் ஆஃப் அசிஸ்டட் ரீப்ரொடக்ஷன். இருக்கிறதுலயே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிளா வந்து மெடிசின்ஸ் கொடுத்து பாக்குறது, செகண்ட் வந்து IUI ட்ரீட்மெண்ட், லாஸ்ட் தான் வந்து IVF ட்ரீட்மெண்ட். இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இதுல வந்து ரொம்ப வந்து காஸ்ட் வந்து ரொம்ப மினிமம் தான் இதுல இருக்கும். அதே மாதிரி இதுல வந்து காம்ப்ளிகேஷன்ஸும் ரொம்ப கிடையாது. சோ நேச்சுரல் சைக்கிள்ல என்ன ஆகுது அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள், அதாவது ஒருத்தங்களுக்கு லேடிஸ்க்கு பீரியட் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா there is around 30 daysல வந்து அந்த first 15 days அப்புறம் next 15 daysனு ரெண்டா பிரிச்சுக்கலாம். சோ first 15 daysல என்ன ஆகுது அப்படின்னா எக் வந்து வளர ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அது எக்கா ஃபார்ம் ஆகுது. நடுவுல அதாவது ஒரு ரெகுலர் சைக்கிள் இருக்கிற ஒரு லேடிக்கு வந்து 15th டே வந்து அந்த எக் வந்து ரிலீஸ் ஆகுது. அதுதான் நம்ம ஓவிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா வந்து அந்த எக் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஒரு ஹார்மோன் வந்து வரும் இந்த லாஸ்ட் 15 daysல. இன்கேஸ் அந்த டைம்ல வந்து எக் ஸ்பெர்ம் மீட் பண்ணுச்சுன்னா
ஒரு லேடி வந்து பிரெக்னென்ட் ஆயிடுவாங்க. அப்படி மீட் பண்ணலன்னா அட் எண்ட் ஆஃப் த சைக்கிள் அந்த எக் வந்து ஷெட் ஆகி அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் ஷெட் ஆகி வந்து பீரியட்ஸ்ன்றது வருது. அதுதான் வந்து தட் ஒன்லி வி கால் அஸ் மென்சஸ். சோ இது வந்து ரெண்டு இதுல இருக்கு. ஒண்ணு வந்து எக் ரிலீஸ் ஆகுற அந்த ஸ்டேட் வந்து ஓவிலேஷன் சைக்கிள்னு சொல்லுவோம். இதுவே வந்து எண்டோமெட்ரியம், அதாவது கர்ப்பப்பையில நடக்கிறது வந்து நம்ம எண்டோமெட்ரியல் சைக்கிள்னு சொல்லுவோம். அதாவது அந்த எண்டோமெட்ரியம் டெவலப் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து அது ஷெட் ஆகுறது, அதாவது அது உதிர்ந்து விழறதுதான் வந்து நம்ம மென்சஸ் பீரியட்ஸ் அப்படின்றது சொல்லுவோம். சோ திஸ் இஸ் ஹவ் a sperm meets an egg. அதாவது நம்மளோட பாடியில நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இப்போ ஒரு ரெகுலர் சைக்கிளிங் விமென்க்கு 15th டே அப்போ வந்து ஒரு எக் ரிலீஸ் ஆகுது. அந்த டைம்ல நம்ம ஒரு கப்பல் இன்டர் கோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஸ்பெர்ம் கரெக்டா போய் எந்த எக்க மீட் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். சோ இப்போ ஒரு நேச்சுரல் சைக்கிள்ல எவ்வளவு ஒரு சதவிகிதம்னா அரௌண்ட் 10% இஸ் த நேச்சுரல் கன்செப்ஷன் ரேட் பர் சைக்கிள். அந்த அதுக்கு என்னென்னலாம் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டியூப்ஸ் கரெக்டா இருக்கணும், அதாவது அந்த எக் கரெக்டா இருக்கணும், அது போகிற பாதை அந்த டியூப்ன்ற அந்த கருக்குழாய் கரெக்டா இருக்கணும், அதுக்கப்புறம் இந்த கர்ப்பப்பை நல்லா இருக்கணும், அதே மாதிரி அந்த ஸ்பெர்ம் நல்லா இருக்கணும். இது நாலுமே நல்லா இருந்தா மட்டும்தான் அந்த கன்செப்ஷன், அதாவது அந்த முட்டை வந்து ஸ்பெர்ம் வந்து போய் ஃபர்டிலைஸ் ஆகி பேபி வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ். இந்த நேச்சுரல் சைக்கிள் ஒவ்வொரு சைக்கிளையும் வந்து 100% சான்ஸ் கிடையாது. ஒவ்வொரு சைக்கிளையும் நியர்லி 10% சான்ஸ் தான் இருக்கு ஒரு லேடி கன்சீவ் ஆகிறதுக்கு. சோ நம்ம ஒரு கல்யாணம் ஆகி ஒரு நார்மலான ஒரு கப்பல் ஒன்னா இருந்தாங்கன்னா அரௌண்ட் 85% வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து கன்சீவ் ஆயிடுவாங்க. அதனாலதான் நம்ம எனி கைண்ட் ஆஃப் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் ஆஃப்டர் 1 year ஆஃப் கன்செப்ஷன் மட்டும் தான் ஆரம்பிக்கும். சோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு கன்சீவ் ஆகிறதுக்கு, ஒரு லேடி கன்சீவ் ஆகிறதுக்கு தேவைப்படுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு எக். அந்த எக் வந்து நல்ல குவாலிட்டி ஆகிறதுக்கு அந்த ஃபீமேலோட ஏஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவங்களோட ஏஎம்ஹெச்னு ஒரு வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் வந்து குட் குவாலிட்டி ஸ்பெர்ம். ஸோ நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ஒரு எக்கும் ஸ்பெர்மும் சேர்ந்தாதான் வந்து ஒரு பேபி நல்லா இருக்கும். ஸோ ஸ்பெர்மும் நல்லா இருக்கணும், அது பாக்குறதுக்கு நல்லா இருக்கணும், அதோட மூவ்மெண்ட் நல்லா இருக்கணும், அண்ட் அதோட நம்பர்ஸும் நல்லா இருக்கணும். தேர்ட் வந்து குட் டியூப்ஸ் டு டிராவல். நான் ஏற்கனவே போன பிக்சர்ல காமிச்சேன் இல்லையா, ஒவ்வொரு மாசமும் அந்த எக் ரிலீஸ் ஆகி ஒரு கருக்குழாய் வழியா போய் தான் வந்து அந்த கர்ப்பப்பைக்குள்ள உட்காரும். சோ அந்த குட் டியூப்ஸ் வந்து டெஃபினெட்லி இம்பார்ட்டன்ட். அந்த ஃபோர்த் இஸ் த குட் யூட்ரஸ். சோ கர்ப்பப்பையும் நல்லா ஸ்ட்ராங்கா, அதாவது நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு என்னன்னு சொல்லுவோம்னா அந்த லைனிங் வந்து 3 லேயர்ல இருக்கும். அது வந்து ட்ரிபிள் லேயர்னு சொல்லுவோம். சோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்ல இருக்கணும். அண்ட் தென் 2 பேரும் ஒன்னா சேர்றதுக்கு வந்து கேப்பபிளா இருக்கணும். சில பேருக்கு வந்து இன்டர்கோர்ஸ்லயே ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க நேச்சுரல் சைக்கிள் ட்ரை பண்ண முடியாது. அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் டைமிங் ஆஃப் இன்டர்கோர்ஸ். இப்ப நிறைய கப்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து சில பேர் வந்து அப்ராட்ல இருப்பாங்க, ஹஸ்பண்ட் அப்ராட்ல இருப்பாங்க, ஒய்ஃப் இங்க இருப்பாங்க, இல்லாட்டி வைசி வர்ஸா இருக்கும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டைம் டு மீட் ஈச் அதர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரெகுலர் சைக்கிளிங் விமென்ல வந்து அரௌண்ட் 15th டே வந்து எக் ரிலீஸ் ஆகும்போது டியூரிங் தட் டைம் முன்னையோ பின்னையோ 1 or 2 days வந்து ஒன்னா இருக்கும் போதுதான் வந்து அந்த பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். எக் வந்து 12 to 24 hours ஃபீமேல் ட்ராக்ல வந்து உயிரோட இருக்கும். பட் வந்து ஸ்பெர்ம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாள், சில பேர் சொல்றாங்க 5 நாள் வரைக்கும் கூட வந்து அது ஃபீமேல் ட்ராக்ல வந்து உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. So at least 3 days before and 3 days after the egg release வந்து intercourse இருந்தாங்க அப்படின்னா the chances of conception is very very high. இதெல்லாம் வந்து fertile period அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். Before the couple to have a natural intercourse, this is the time you have to be together அப்படின்றது. So timed intercourse, இப்ப நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஓவுலேஷன் எப்ப நடக்கும்னா ஒரு மாசத்தோட ஒரு 14th or 15th டே நடக்கும் in a lady with regular cycles. சோ இத நம்ம நிறைய காமனா வந்து லேடிஸ் எல்லாம் வந்து எப்படி ட்ராக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அரௌண்ட் 14th or 15th டே they mark their calendar dates. இப்போ அதை ட்ராக் பண்றதுக்கு நிறைய ஆப்ஸ் எல்லாம் வேற வந்துருச்சு. சோ அதெல்லாமும் வச்சு நம்ம ஓவுலேஷன் டேஸ வந்து ட்ராக் பண்ணலாம். சோ இதனால என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு நேச்சுரல் கன்செப்ஷனுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சோ அந்த டைம்ல வந்து நம்ம இன்டர்கோர்ஸ் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்னா இன்டர்கோர்ஸ் பண்ணாங்கன்னா the chance of natural conception increases. So as I told you, in a regular in a woman with regular cycles who is newly married and a man with no other problems,
1 year of unprotected intercourse without any use of condoms or contraceptives ஏதாவது இருந்தா மட்டும்தான் அவங்களால வந்து within 1 year 85% கன்சீவ் ஆயிடுவாங்க. செகண்ட் இயர்ல ஆல்மோஸ்ட் 95% கன்சீவ் ஆயிடுவாங்க. மிச்சம் இருக்கிற 5%க்கு தான் ஏதாவது ஒரு ஹெல்ப் தேவைப்படும். சோ the second step of treatment ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அட்வைஸ் பண்ணுவோம், ஒருத்தங்க வந்து ஒன்னா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து சொல்லுவோம். ரெண்டாவது விதமான ட்ரீட்மெண்ட் என்னன்னா அவங்களுக்கு வந்து டேப்லெட்ஸோ இல்ல இன்ஜெக்ஷன்ஸோ கொடுக்கறது. இது பேர் தான் நம்ம இங்கிலீஷ்ல ஓவுலேஷன் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது எப்படி நம்ம சொல்லுவாங்கன்னா, உங்க டாக்டர் உங்களை டிபிக்கலா 2வது நாள் இல்ல 3வது நாள் கூப்பிடுவாங்க அண்ட் 5 நாளைக்கு ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க. இந்த டேப்லெட் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த எக் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு, கொஞ்சம் கொஞ்சமா சைஸ் பெருசாகி அதுக்கப்புறம் அதோட கரெக்ட் சைஸ் ரீச் பண்ணறதுக்கு. அது சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு எக் வளர்ச்சி வந்து டேப்லெட்ஸ்ல மூலியமா மாத்திரம் இல்லாம இன்ஜெக்ஷன்ஸும் போடுவாங்க. இப்போ இந்த இன்ஜெக்ஷன்ஸ் எதுக்காக போடுறாங்கன்னா, இந்த இன்ஜெக்ஷன்ஸ் வந்து பிரெயின்ல இருந்து நமக்கு ஒரு யூஸ்வலா ப்ரொடியூஸ் ஆகிற அதே ஹார்மோன் தான், அதுதான் இன்ஜெக்ஷன் ஃபார்ம்ல இன்ஜெக்ஷன் வடிவத்துல இருக்குது. சோ அதை நம்ம எதுக்கு போடுறோம்னா, இதே மாதிரி எக் வந்து வளர வைக்கிறதுக்காக தான். இந்த இன்ஜெக்ஷன் போட்டா 2 அட்வான்டேஜ் இருக்கு. ஒன்னு, எக் நல்லா வளரும் அண்ட் சான்சஸ் ஆஃப் கன்செப்ஷன் வந்து டேப்லெட்ஸ் மாத்திரம் இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமானதா இருக்கும் வேற இன்ஜெக்ஷன்ஸ் போட்டா. சோ ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட எல்லாம் நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு 1 or 2 இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க அந்த எக் வளர்றதுக்கு. பிகாஸ் த சான்சஸ் ஆஃப் கன்செப்ஷன் இஸ் லிட்டில் ஹையர் வித் த இன்ஜெக்ஷன் அண்ட் டேப்லெட். சோ இது மாதிரி வந்து அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. தென் தே வில் கால் யூ ஃபார் அன் அல்ட்ராசவுண்ட் அண்ட் சி த எக் growth. அந்த எக் எப்படி வளருது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்க. சோ அந்த எக் வளர்ந்து அதுக்கு அப்புறமா எக் வளர்ந்து ஒரு பர்டிகுலர் சைஸ்க்கு வந்த உடனே அதை உடையறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் வந்து ஒரு சில பேர் தருவாங்க. சில பேர் ஒரு சில தராம நேச்சுரலா உடையறதுக்கு விட்டுருவாங்க. அது எக் உடைஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்டர்கோர்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க ஒரு 2 to 3 டேஸ்க்கு. இது பேரு தான் வந்து டைம்டு இன்டர்கோர்ஸ். அதாவது இது நாள் வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து நேச்சுரலா வந்து ப்ரொடியூஸ் ஆன அந்த எக்குக்கு கூட இருக்கிற டைம்டு இன்டர்கோர்ஸ். இப்ப வந்து நம்ம வெறும் எக் மாத்திரம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதோட வந்து கூட வந்து உங்களுக்கு எப்ப இருக்கணும் அப்படின்றது சொல்லும் போது இது சில பேருக்கு உபயோகம் ஆகும். இது யாருக்கெல்லாம் உபயோகம் ஆகும்னா, யாருக்கு வந்து எக் வளர்றதுதான் ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இல்லையா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டியூப்ஸ் நல்லா இருக்கும், ஸ்பெர்ம் கவுண்ட் எல்லாமே நல்லா இருக்கும். சோ அவங்களுக்கு வந்து இந்த ஒரு விதமான ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி வெரி குட். சோ இப்போ இதெல்லாமே இருக்கும்போது எதுக்கு டாக்டர் எனக்கு ஐயுஐ பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்கலாம். சோ ஐயுஐ அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, இது செகண்ட் ஸ்டெப். ஓவுலேஷன் இண்டக்ஷன்ன்றது ரொம்ப ஒரு சிம்பிளான இது. ஐயுஐன்றது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் கிடையாது. இது சம்திங் இன்டர்மீடியட். இப்போ இது நமக்கு நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, வெட்டினரி சயின்சஸ்ல வந்து இந்த ஒரு ஃபாரினோட புல்லோட சீமன் எடுத்து உள்ளுக்குள்ள போட்டு அதுக்கப்புறமா நமக்கு ஒரு பேபி எல்லாம் வந்து வேற ஒரு அந்த வெட்டினரி ஃபீல்ட்ல எல்லாம் வந்து வந்திருக்கு, ஃபாரின் சீமன் எடுத்து பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு. சோ அங்கேருந்து தான் இது வந்து ஹியூமனுக்கு வந்து பிரான்ச் அவுட் ஆச்சு. இது கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். சோ இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, ஐவிஎஃப் அளவுக்கு இதுக்கு காஸ்ட்லி கிடையாது. and it is quite widely available and because of the cost factor இத நிறைய கப்பலுக்கு ஐவிஎஃப் ஓட நிறைய கப்பலுக்கு எங்களால அட்வைஸ் பண்ண முடியும். சோ யாருக்கு வந்து ஐயுஐ எப்ப பண்ணலாம்? அப்ப எல்லாருக்குமே ஐயுஐ பண்ணிடலாம் இல்லையா, ஐவிஎஃப் தேவையில்லை இல்லையா அப்படின்னு கேட்கலாம் நீங்க. பட் அந்த மாதிரி பண்ண முடியாது. இது ஒரு சில குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் எங்களால ஐயுஐ பண்ண முடியும். அதாவது யாருக்கெல்லாம் ஓவுலேஷன் இண்டக்ஷன் வந்து கன்சீவ் ஆகல, அதே மாதிரி வந்து ஐவிஎஃப்பும் தேவைப்படல, அந்த அளவுக்கான ஒரு ஃபேக்டர்ஸும் இல்ல. சோ அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஐயுஐன்றத சொல்லுவோம். இது பேர் வந்து ஸ்டாப் கேப் ட்ரீட்மெண்ட், அதாவது இன்டர்மீடியட் between both these things. So when you do IUI alone for certain conditions, அது மட்டுமே உங்களுக்கு chance of conception ரொம்ப நல்லா வந்து increase பண்ணும். So what are the conditions? எது இதுக்கெல்லாம் வந்து நம்ம பண்ணலான்றத நான் அப்புறமா சொல்றேன். So first ஒரு IUI நான் யார் யாருக்கெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இந்த கண்டிஷன்ஸ்ல எனக்கு ஃபேவரபிளா இருந்தா மட்டும் தான் நான் ஒரு ஐயுஐ பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கப்பல் வராங்கன்னா அவங்க ஒரு யங் கப்பலா இருக்கிறது தான் நாங்க ப்ரிஃபர் பண்ணுவோம் ஐயுஐ பண்றதுக்கு. அதாவது லேடியும் வந்து பாத்தீங்கன்னா less than 40, less than 35 we prefer, less than 40 வரைக்கும் பண்ணலாம். அதே மாதிரி the male partner also should be a young less than 40-year-old. அதே மாதிரி அந்த லேடிக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எவாலுவேட் பண்ணும்போது செகண்ட் ஆர் தேர்ட் டேல வந்து எக் கவுண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அத வந்து 2 விஷயமா பார்க்கலாம். ஒன்னு அல்ட்ராசவுண்ட்ல ஏஎஃப்சி ஆண்ட்ரல் ஃபாலிகுலர் கவுண்ட்
பார்த்துட்டு சொல்றது. சோ ஒரு செகண்ட் டே வந்து உங்களை டாக்டர் கூப்பிடும் போது உங்க முட்டை லெவல் நல்லா இருக்கு அப்படின்னு வந்து நாங்க சொல்லுவோம். சோ அது பேர் தான் ஏஎஃப்சி. அதே மாதிரி ஒரு பிளட் டெஸ்டும் சம்டைம்ஸ் கொடுப்போம். அது பேரு ஏஎம்ஹெச்ன்னு சொல்லுவோம். அது வந்து கிட்டத்தட்ட 2க்கு மேல இருந்தது அப்படின்னா தென் அவங்களுக்கு வந்து ஐயுஐ பண்ணா நல்ல வந்து சக்சஸ் ரேட்ஸ்க்கு வந்து வாய்ப்பு இருக்கு. சோ ஒரு நார்மல் ஏஎம்ஹெச் லெவல் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 1.5 to 3.5 சொல்லுவோம். பட் ஒரு 2 இருந்ததுன்னா வந்து சக்சஸ் ரேட்ஸ் வந்து இன்னும் பெட்டரா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஹை ஏஎம்ஹெச் லெவல் பிசிஓ மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் வந்து அது அவ்வளவு சூட்டபிள் ஆகாது. So every case will be individualized by your fertility specialist and will be seen. So ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா டியூப்ஸ். உங்களுக்கு வந்து பிட்வீன் த 7th day to 10th day ஆஃப் த பீரியட்ஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் எழுதி கொடுப்பாங்க. அது எதுக்குன்னா உங்க கருக்குழாய பாக்குறதுக்கு, அந்த கருக்குழாயில இருந்து ஃப்ளோ ஆக டைய பாக்குறதுக்காக. இது வந்து ஒரு எக்ஸ்ரே மூலியமா எடுக்கக்கூடிய ஒரு டெஸ்ட். யூ வில் பி கால்ட் ஆன் ஒன் டே. காலையில கூப்பிட்டுட்டு தென் அந்த ஒரு டை மாதிரி உங்களுக்குள்ள போட்டுட்டு அந்த எக்ஸ்ரே மெஷின்ல வந்து அதை ஃபில்ம் பண்ணுவாங்க. அதுல 2 சைட் டியூபும் ஓப்பனா இருந்து அது வழியா வந்து அந்த டை வந்து வெளியில விழுந்திருந்ததுன்னா அது வந்து ஃப்ரீ ஸ்பில் அப்படின்னு வந்து உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்ல நோட் பண்ணிருப்பாங்க. அது நீங்க படிச்சாலே உங்களுக்கு தெரியும். சோ அந்த மாதிரி போத் த டியூப்ஸ் ஆர் நார்மல் பைலேட்டரல் ஃப்ரீ பெரிட்டோனியல் ஸ்பில்லேட் சீன் அப்படின்ற மாதிரி உங்க ரிப்போர்ட் இருந்ததுன்னா உங்க டியூப்ஸ் வந்து நார்மலா இருக்குன்னு அர்த்தம். அதுல எந்த விதமான பிளாக்கும் இல்ல அப்படின்ற மாதிரி, எந்த விதமான அடைப்பும் இல்ல. அந்த விதமான ஒரு லேடி தான் வந்து இந்த ஐயுஐ ட்ரீட்மெண்ட்டுக்கு சூட்டபிள். ஏன் அப்படின்னா இப்பதான் 2 கருக்குழாயும் ஓப்பனா இருக்கு, 2 வழியாவும் கருமுட்டை வந்து இந்த ஸ்பாம் நம்ம போடுற ஸ்பாம எடுத்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு அர்த்தம். மூணாவது சீமன் அனாலிசிஸ். சீமன் அனாலிசிஸ் நம்ம எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் ஒரு கப்பல் வந்தாங்கன்னா அது பாத்தீங்கன்னா சீமன் அனாலிசிஸா தான் இருக்கும். அது என்னன்னா 30% ஆஃப் த கேசஸ்ல வந்து மேல் ஃபேக்டர் இஸ் த மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி. சோ அதை நம்ம ரூல் அவுட் பண்ணிட்டு தான் நம்ம ஃபீமேல் ஃபேக்டருக்கே போவோம். ஏன்னா ஃபீமேல் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெச்எஸ்டி டெஸ்டோ இல்ல லாப்ரோஸ்கோப்பியோ வந்து ஒரு இன்வேசிவ் டெஸ்ட். அதாவது அதாவது அவங்களுக்குள்ள போய் ஒரு மேனிபுலேஷன் பண்ற மாதிரியான ஒரு டெஸ்ட். சீமன் அனாலிசிஸ் பாத்தீங்கன்னா ஒரு சீமன் வந்து குடுத்துட்டு போயிட்டா போதும், அதை நம்ம மைக்ரோஸ்கோப்ல பார்த்து நம்ம அளவு சொல்லிடுவோம். சோ அதுலயே நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து பிக்அப் பண்ணிட்டோம்னா தென் அதுக்கு தேவையான மாதிரி ஃபீமேலோட இன்வெஸ்டிகேஷன்ஸ்ல நம்ம மாத்திக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஃபீமேல் அனாலிசிஸ் தான் எல்லா ஃபெர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்டுமே பண்ணுவாங்க. சோ இந்த ஒரு ஐயுஐக்கு சீமன் அனாலிசிஸ் ஓரளவுக்கு வந்து அட்லீஸ்ட் மாடரேட்டாவது இருக்கணும். அதை பத்தி நான் டீடைல்டா பின்னாடி சொல்றேன். சோ இண்டிகேஷன். சோ யார் யாருக்கெல்லாம் ஐயுஐ பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஐயுஐ வந்து முக்கியமா வந்து யாருக்கு பண்றாங்க அப்படின்னா ஒரு டோனர் ஸ்பெர்ம் வச்சு பண்ண. நீங்க எல்லாம் வந்து தாராள பிரபு அப்படின்ற படம் பார்த்திருப்பீங்க. அதுல வந்து இந்த மெசேஜ் தான் இருக்கு. அதாவது ஒருத்தர் வந்து ஒருத்தர் டொனேஷன் பண்ணுவாரு அண்ட் அதை வச்சு வந்து ஸ்பெர்ம் இல்லாத நிறைய கப்பிள்ஸ்க்கு வந்து அவங்க இது கொடுப்பாங்க. அதுல கொஞ்சம் for the cinema purposes they have used a little imagination. But அது எப்படி according to the ICMR Indian Council of Medical Research இந்த டோனர் ஐயுங்கிறது இது ஒரு லீகல் ட்ரீட்மெண்ட். இது கண்டிப்பா வந்து it is an approved and legal treatment by the medical council. இது எப்படின்னா ஒரு அன்னோன் டோனர் கிட்டத்தட்ட வந்து உங்களை மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு நபரோட ஒரு ஸ்பெர்ம ஹெல்த்தியான பர்சனோட ஸ்பெர்மை எடுத்து உங்களுக்குள்ள செலுத்துறது. இது யாருக்காக எல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ஸ்பெர்மே இல்லைன்னு சொல்லிட்டு சில பேருக்கெல்லாம் சொல்லுவோம், ஏசோஸ்பெர்மியான்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து இன்கேஸ் அவங்களால ஐவிஎஃப்ல அஃபோர்ட் பண்ண முடியாது, பெரிய ட்ரீட்மெண்ட் எனக்கு போக முடியாதுன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு டோனர் ஐயுஐன்றது அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரீட்மெண்டா இருக்கும். இதுல நம்ம வந்து என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம்னா அதுல வந்து இந்த ஃபீமேல் பார்ட்னர் ஷுட் பி அ வெரி நார்மல் பர்சன். தட் இஸ் அவங்களோட எக்கோட நம்பரும் அண்ட் அவங்களோட டியூபோட கண்டிஷனும் நல்லா இருக்கணும். நான் ஏற்கனவே டிஸ்கிரைப் பண்ணியிருந்த மாதிரி. அண்ட் டோனர் ஐயுஐல செலக்ஷன் எப்படி இருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த குடுக்குற பர்சன், அந்த குடுக்குற நன்கொடை குடுக்குற நபர் வந்து யாருன்னு சொல்லிட்டு தெரியாது. பட் அவங்களோட செலக்ஷன் வந்து உங்க ஹஸ்பண்ட் இப்போ மேல் பார்ட்னரோட கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கக்கூடிய, அதே கலர்ல இருக்கக்கூடிய, அதே ஹைட், வெயிட், ஸ்கின் கலர், ஐ கலர், அவர் என்ன படிச்சிருக்காரோ அதெல்லாம் வச்சு நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்பெர்மை வந்து எடுத்து நம்ம ஐயுஐக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இண்டிகேஷன் பாத்தீங்கன்னா மைல்ட் எண்டோமெட்ரியோசிஸ். எண்டோமெட்ரியோசிஸ்னா என்ன? எண்டோமெட்ரியோசிஸ்ன்றது நம்ம மந்த்லி நமக்கு மாதவிடாய் வருது இல்லையா, அது வந்து சம்டைம்ஸ் டியூப் வழியா போய் வயிற்றுக்குள்ள போயிடும், ஆர் ஓவரிக்குள்ள போயிடும், ஆர்
பின்னாடி வந்து பெரிட்டோனியம்னு சொல்ற அந்த என்டையர் சர்ஃபேஸ் யூட்ரஸ்க்கு பின்னாடி இருக்கிற சர்ஃபேஸ்க்கு போயிடும். இல்லாட்டியும் வந்து யூட்ரஸ்க்கு முன்னாடி வந்து அந்த யூரினரி பைல எல்லாம் வந்து போய் ஒட்டிக்கும். இதனால என்ன ஆகும்னா அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த தசை வந்து வளர ஆரம்பிக்கும். இதனால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவே கொஞ்சம் அதிகமா ஆயிடுச்சுன்னா 6-10% பெண்களுக்கு அது ரொம்ப தீவிரமாயி ஒவ்வொரு மாதமும் தீட்டு வரும்போதும் பயங்கரமா வலிக்கும். அந்த ஒவ்வொரு வாட்டியும் அந்த தசை வந்து மாதவிடாய் டைம்ல வரும்போது ரொம்ப பெயின் இருக்கும். அண்ட் அவங்களுக்கு குழந்தை பொறுத்துக்கிறதுக்கும் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஏன்னா இது வந்து டியூப்ஸ் அஃபெக்ட் பண்ணும். டியூப்ஸ சுத்தி வந்து அடைப்பு மாதிரி ஏற்படுத்திடும். எக்கோட நம்பரை கம்மி பண்ணும். எக்கோட குவாலிட்டியை வந்து கம்மி பண்ணிடும். அதே மாதிரி ஸ்பெர்ம்ஸ் உள்ள வரும்போது அது சரியா வந்து எக்கோட அட்டாச் பண்ணிக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி எண்டோமெட்ரியோசிஸ்ன்ற கண்டிஷன் இருக்கிற லேடிஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல அவங்க கன்சீவ் ஆகிற சான்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து 2% தான். 2% நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நார்மலான லேடி வந்து ஒரு மாசத்துல 10% கன்சீவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுவே எண்டோமெட்ரியோசிஸ்ல பாத்தீங்கன்னா ஒன்லி 2%. சோ இந்த மாதிரியான லேடிஸ் நம்ம கரெக்டான விதத்துல சூஸ் பண்ணி எடுத்தோம்னா ஐயுஐல வந்து இவங்களுக்கு நல்ல சக்சஸ் ரேட்ஸ் இருக்கு. அது எப்ப இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இவங்க எண்டோமெட்ரியோசிஸ்க்கு ஒரு சர்ஜரி பண்ணுவோம், லாப்ரோஸ்கோபின்னு சொல்லிட்டு. லாப்ரோஸ்கோபிக் அடிசியோலைசிஸ், அதாவது அங்க சுத்தி இருக்கிற அடைப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி எடுத்துருவோம். அது எடுத்த உடனே இந்த டியூப் ஓவரி எல்லாம் நல்லா ஃப்ரீ ஆகி நார்மல் பொசிஷன்ல வந்து நிக்கும். பட் ஆனா அதை விட்டுட்டு அப்படியே விட்டுட்டோம்னா வந்து திருப்பி வந்து ஃபார்ம் ஆயிடும் வித்தின் 6 to 1 year. சோ அந்த சர்ஜரி பண்ணி முடிச்சு வித்தின் 6 monthsல நம்ம அவங்களுக்கு ஒரு 3 to 4 cycles IUI கொடுத்தோம்னா நிறைய பேர் கன்சீவ் ஆயிடுவாங்க. So this is one of the treatments for mild endometriosis. இதுவே சிவியர் எண்டோமெட்ரியோசிஸ்னு ஒண்ணு இருக்கு. இதுல வந்து பிளாடர்ல, அதாவது யூரினரி பைல, அதே மாதிரி மலக்குடல்ல இங்கெல்லாம் வந்து ஃபுல்லா வந்து போய் எண்டோமெட்ரியோசிஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். அதே மாதிரி டியூப்ஸ் ரெண்டுமே அடைச்சு போயிருக்கும். அவங்களுக்கு எல்லாம் வந்து IUI ட்ரீட்மெண்ட் சரி வராது. அவங்களுக்கு IVF ட்ரீட்மெண்ட்ல தான் வந்து பெஸ்ட் சக்சஸ் ரேட்ஸ் வந்து வரும். தென் வெரி இம்பார்ட்டன்ட் இண்டிகேஷன். இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸ்பெர்ம் கவுண்ட்ன்றது ரொம்ப ஒரு வைட் டேர்ம். அது என்னன்றது நான் கரெக்டா டிஸ்கிரைப் பண்றேன். ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து நார்மலா வந்து ஒரு 15 மில்லியனுக்கு மேல வந்து இந்த கான்சென்ட்ரேஷன் 15 ml 15 மில்லியன் per mlன்ற இந்த கான்சென்ட்ரேஷனுக்கு மேல இருக்கும். பட் நாங்க அதை பார்க்க மாட்டோம். ஒரு ஆண்ட்ரோலஜிஸ்ட் என்ன எங்களுக்கு பார்த்து சொல்லுவாங்க, அந்த சாம்பிள் ஐயுஐக்கு ஓகேவா இருக்கா இல்லாட்டி நேச்சுரல் கன்செப்ஷனுக்கு ஓகேவா இருக்கான்னா எவ்வளவு ஸ்பெர்ம்ஸ் வந்து நீந்திரத்தன்மை, முன்னாடி நீந்திரத்தன்மையோட இருக்கு அப்படின்றத எங்களுக்கு பார்த்து சொல்லுவாங்க. அதுதான் எங்க ரிப்போர்ட்ல A4 ஹாஸ்பிட்டலோட ரிப்போர்ட்லயே நீங்க பாத்தீங்கன்னா TMSC அப்படின்னு சொல்லிட்டு கடைசி லைன்ல வந்து எங்களோட ரிப்போர்ட்ஸ்ல இருக்கும். சோ அது வந்து 5-10 மில்லியனுக்கு இருந்ததுன்னா அந்த சாம்பிளை வச்சு எங்களால IUI பண்ண முடியும். 5 மில்லியனுக்கும் கீழே இருந்ததுன்னா IUI பண்ணாலும் அந்த சக்சஸ் ரேட்ஸ் அவ்வளவும் நல்லா இருக்காது. சோ இதுதான் வந்து ஒரு நார்மலான ஒரு ஸ்பெர்ம் கவுண்ட். நீங்க அடிக்கடி கேட்கிற கேள்வி வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் எவ்வளவு இருந்தா நார்மல். அதனால நான் இந்த ஸ்லைடு போடுறேன். வால்யூம், ஒருத்தவங்களோட அந்த குடுக்குற அந்த குவான்டிட்டி ஆஃப் தி ஸ்பெர்ம் வந்து மினிமம் 1.5 ml இருக்கணும். ஸ்பெர்ம் மொட்டிலிட்டி, அதாவது ஒரு நீந்திரத்தன்மை, டோட்டல் மொட்டிலிட்டி, முன்ன நீந்திரத்தன்மை அண்ட் கொஞ்சம் குறைவா நீந்திரத்தன்மை ரெண்டும் சேர்ந்து 40% இருக்கணும். ப்ராக்ரெசிவ் மொட்டிலிட்டி, அதாவது முன்னாடி நீந்திரத்தன்மை, ஸ்பெர்ம் வந்து முன்னாடி நீந்தும், நடுவுல நீந்தும், இல்லாட்டி ரொம்ப மெதுவா நீந்தும், இல்லாட்டி நீந்தாமையே கூட இருக்கும். பட் ஆனா உயிரோடு இருக்கும். அந்த முன்னாடி நீந்திரத்தன்மை வந்து 32% இருக்கணும். வைட்டாலிட்டி, அதாவது அதோட உயிரோடு இருக்கிற ஸ்பெர்ம்ஸோட எண்ணிக்கை வந்து 58% இருக்கணும். அண்ட் ஸ்பெர்ம் பாக்குறதுக்கு, ஸ்பெர்முக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலை இருக்கும், ஒரு நெக் இருக்கும், ஒரு வால் இருக்கும். சோ இதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு மினிமம் 4%ஆவது நார்மலா இருக்கும். இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தா மட்டும்தான் வந்து அவங்களுக்கு நேச்சுரல் கன்செப்ஷனுக்கான சான்சஸ் இருக்கு. இதுதான் லோவர் ரெஃபரன்ஸ் லிமிட். மினிமம் இந்த வேல்யூ இருந்தாதான் நார்மல் கன்செப்ஷனுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஆய்வுகள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப நாங்க என்ன பார்ப்போம் ஒரு யூஸ்வலா அப்படின்னா, அந்த TMSன்னு சொன்ன மாதிரி முன்னாடி நீந்தி போறக்கூடிய ஸ்பெர்மோட கவுண்ட் என்ன அப்படின்னு அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதை போட்டுட்டு எங்களோட ஸ்பெர்ம் அனாலிசிஸ்க்கு கீழேயே கொடுப்போம். சோ அது வந்து ஒரு 10 மில்லியனுக்கு மேல இருந்ததுன்னு நார்மல் கன்செப்ஷனுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. 5-10 மில்லியன்னா IUIக்கான சான்சஸ் நல்லா இருக்கு. 5 மில்லியனுக்கும் கீழே இருந்ததுன்னா நாங்க கப்பல கூப்பிட்டு பேசுவோம். இந்த மாதிரி இவ்வளவு நல்லா இல்ல, உங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்றது பண்ணிட்டு அதுக்கப்புறம் we will take a shared decision.
தென் த லாஸ்ட் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் இண்டிகேஷன் பாத்தீங்கன்னா அந்த எஜாக்குலேஷன் ப்ராப்ளம்ஸ். நிறைய பேருக்கு வந்து ஒரு யங் கப்பலுக்கு வந்து ஒரு கல்யாணம் ஆகி 1 இயர் இருந்திருக்கும். தே வில் பி அப்சல்யூட்லி நார்மல். எல்லா டெஸ்ட்டுமே நார்மலா இருக்கும். ஹிஸ்டரிய கொஞ்சம் டீடைல்டா கேட்டோம்னா அவங்க 2 பேரும் ஒண்ணாவே இருந்திருக்க மாட்டாங்க. இது எதனாலனா ஐதர் மேலுக்கு ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லாட்டி ஃபீமேலுக்கு ப்ராப்ளம் இருக்கலாம். அதாவது மேலுக்கு வந்து என்ன யூசுவலா மேல் பார்ட்னருக்கு என்ன ப்ராப்ளம்னா வந்து அந்த அவங்க அவங்களால பண்ண முடியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனாலோ, இல்லாட்டி அந்த உயிருறுப்புல வந்து ஏதாவது அனாட்டமிக் ப்ராப்ளம்ஸ், அது அமைப்பிலேயே ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது. ஆனா அவங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட் நல்லா இருக்கு அப்படின்றதுனாலோ, அவங்களுக்கு குழந்தை வேணும்னா இந்த ஐயுஐ முறைப்படியே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா இவங்களுக்கு எக்ஸலென்ட் ரேட்ஸ் ஆஃப் சக்சஸ். வித்தின் 1 ஆர் 2 சைக்கிள்ஸ்ல இவங்க கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி. இப்போ அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டினா என்ன? அதாவது 10ல இருந்து 15% கப்பலுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும். அந்த ஸ்பெர்ம் நல்லா இருக்கும், எக் நல்லா இருக்கும், டியூப்ஸ் நல்லா இருக்கும். அவங்க 2 பேரும் ஒண்ணா தான் இருப்பாங்க. அண்ட் ஜென்ரலா பாக்குற நம்ம 3, 4 டெஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாமே எக்ஸலென்ட்டா இருக்கும். ஆனா வந்து அவங்களால கன்சீவ் ஆக முடியாது. சோ இதுதான் நம்ம வந்து என்ன என்று தெரியாம சொல்றது அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ரேட்ஸ் ஆஃப் சக்சஸ் டெஃபினெட்லி வில் பி வித் ஐவிஎஃப் ஒன்லி. ஏன்னா வந்து சம்டைம்ஸ் மைக்ரோஸ்கோப்ல பார்த்தாதான் பாத்தீங்கன்னா அந்த எக்குக்கெல்லாம் வந்து ஷெல் ரொம்ப திக்கா இருக்கும். இல்ல எக்கோட ஷெல் வந்து டபுள் டபுளா இருக்கும். இல்ல ஸ்பெர்ம் வந்து மைக்ரோஸ்கோப் கீழ வச்சு அந்த ஸ்பெஷல் மைக்ரோஸ்கோப் கீழ வச்சு பார்க்கும்போது அதோட நீந்திர தன்மையோ இல்லாட்டி அதோட தலையோ ரொம்ப வந்து வேற மாதிரி இருக்கும். சோ இதனால வந்து இவங்களுக்கு வந்து ஸ்டில் பாத்தீங்கன்னா வந்து we give IUIs along with injections. நம்ம சொன்ன மாதிரி வெறும் டேப்லெட்ஸ் இல்லாம இன்ஜெக்ஷன்ஸோட கொடுத்தோம்னா இவங்களுக்கும் ஐயுஐல சக்சஸ் ரேட்ஸ் நல்லா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து இம்பார்ட்டன்ட் கேள்வி. சரி டாக்டர், இப்ப எல்லாமே ஐயுஐக்கு நான் ஓகே சொல்றேன். ஆனா எனக்கு இது சேஃபான ட்ரீட்மெண்டா இல்லையா? அதுதான் வந்து மெயின் கேள்வி. இப்போ பாத்தீங்கன்னா ஐவிஎஃப்ன்றதே அவ்வளோ அன்சேஃப் ட்ரீட்மெண்ட் கிடையாது. பட் ஐயுஐன்றது அதை விட மிக சேஃபான ட்ரீட்மெண்ட். ஏன் அப்படின்னா நம்மளோட ஐயுஐல நம்மளோட ஐடியாவே டு ப்ரொடியூஸ் ஒன்லி 1 ஆர் 2 எக்ஸ். எனக்கு நேச்சுரல் கன்செப்ஷன் மாதிரி கிட்டத்தட்ட இருக்கும். ஒன்லி திங் அந்த லாஸ்ட் ஸ்டெப் வந்து நாங்க வந்து பண்ணுவோம் இன்ஸ்டெட் ஆஃப் யூ டூயிங் இட். அதுதான் வந்து ஐயுஐ ட்ரீட்மெண்ட். சோ நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்ல உங்களுக்கு ஏதாவது ரிஸ்க் இருக்கா? இல்ல. சோ அதே மாதிரி ஐயுஐலயும் பெரிய ரிஸ்க் கிடையாது. பட் இட் ஷுட் பி டன் பை த கரெக்ட் பர்சன். இன் கேஸ் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு அதை சரியா மானிட்டர் பண்ணாம சில பேர் விட்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா நிறைய எக்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடும். நிறைய எக்ஸ் ஃபார்ம் ஆனா என்ன ஆகும்னா ஓஹெச்எஸ்எஸ்னு ஒரு கண்டிஷன், அதாவது டூ மெனி எக்ஸ் வந்து வயிற்றுக்குள்ள தண்ணி எல்லாம் சேர்ந்து ப்ராப்ளம் ஆயிடும். அந்த டைம்ல வந்து ஒன்னு கேன்சல் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து அதையே ஐவிஎஃப் கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. பட் ஆனா நம்ம கரெக்டான முறையில மானிட்டர் பண்ணி கரெக்டான டோசஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன் கொடுத்தானா 100% இந்த ரிஸ்க் வராது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து 2 எக் ஃபார்ம் ஆயிட்டு இல்லாட்டி 2 எக் ஃபார்ம் ஆயிட்டு 3 பேபி ஃபார்ம் ஆயிடும். சோ அது வந்து தட் ரிஸ்க் இஸ் டெஃபினெட்லி தேர், எஸ்பெஷலி வித் இன்ஜெக்ஷன்ஸ். ஆர் ஆல்மோஸ்ட் 8% ஆஃப் த கேசஸ்ல வந்து உங்களுக்கு இந்த ரிஸ்க் வந்து இருக்கு. சோ அதனால வந்து பர்சே வந்து ஐயுஐனால எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. பட் ட்வின்ஸ் ட்ரிப்ளெட்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா ஒரு சிங்கிள்டனோட வந்து தட் இஸ் a risky pregnancy. That risk you have to we have to see once the pregnancy is formed, right? So now you are okay for an IUI. You have met a fertility specialist, you have had the counseling, நீங்க வந்து ஓகேன்னு சொல்றீங்க. இப்போ வந்து என்ன இண்டிகேஷன்னு சொல்லிட்டு இதுதான் உங்க இண்டிகேஷன், இதுதான் வந்து உங்களுக்கு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ இஸ் தேர் எனி நீங்க ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க வேணா ரெடியூஸ் வெயிட் ரொம்ப கூடுதலா இருந்தீங்கன்னா நீங்க சைமல்டேனியஸ்லி வெயிட் கம்மி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஐயுஐயோட சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். சோ எப்படி வந்து ஒரு ஐயுஐ ட்ரீட்மெண்ட் பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல வந்து ஒரு நேச்சுரல் சைக்கிள் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் நம்ம கொண்டு போய் இயற்கையா எப்படி வந்து எக் வருதோ அதே மாதிரி நம்ம வெளியில இருந்து செஞ்சா எப்படி இருக்கும், அதுதான் ஐயுஐ. சோ ஃபர்ஸ்ட் வந்து எக் வளர்த்தி விடுவோம். எக் வளர்த்துறதுக்காக நம்ம we will give you some tablets and we will give you some injections. அதுக்கப்புறமா வந்து அப்பப்ப கூப்பிட்டு we will monitor the ovulation. அதுதான் செகண்ட் ஸ்டெப். தென் எக் வளர்ந்து முடிஞ்சு அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்த உடனே உங்க ஹஸ்பண்ட வந்து நம்ம சிமென் குடுக்கறதுக்காக கூப்பிடுவோம். அது பேர் தான் சிமென் கலெக்ஷன். அந்த சிமெனை வந்து நம்ம லேப்ல வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். அது சிமென் ப்ரிப்பரேஷன். லாஸ்ட் வந்து இந்த ஃபைனல் ஸ்டெப் which is called as the IUI procedure. சோ ஒரு ஐயுஐக்கு வந்தா எவ்வளவு வாட்டி வந்து உங்க சென்டரை விசிட் பண்ணணும்ன்றது another very very common question which they ask. It depends.
பாத்தீங்கன்னா சில பேருக்கு எக் சீக்கிரமே வளர்ந்துரும். சோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கூப்பிடும் போதே நம்ம ட்ரிகர் இன்ஜெக்ஷன் குடுக்குற மாதிரி இருக்கும். அவங்க வந்து 1 ஆர் 2 விசிட்ஸ் முடிச்சிடலாம். சில பேருக்கு வந்து நம்ம பிசிஓ மாதிரி இருக்கு, இல்லாட்டியும் வந்து ரொம்ப ஹை ஏஎம்ஹெச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் ஹையர் டோஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன் நிறைய விசிட்ஸ் எல்லாம் தேவைப்படும். சோ அவங்களுக்கு இன்னுமே நிறைய வாட்டி கூப்பிடுற மாதிரி இருக்கும். இட் என்டையர்லி டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் டைம்ஸ் யூ வில் பி கால்டு ஃபார் மானிட்டரிங். ஃபர்ஸ்ட் விசிட் எப்படி இருக்கும்னா செகண்ட் ஆர் தேர்ட் டே அன்னைக்குதான் வந்து உங்களோட 2 சைடு ஓவரியும் நல்லா இருக்கா, எந்த ஒரு சிஸ்டும் இல்லையான்னு சொல்லிட்டு வாட்டி பார்ப்போம். அது பேரு பேஸ்லைன் ஸ்கேன்னு சொல்லுவோம். அன்னைக்குதான் நம்ம ஒரு 5 டேஸ் டேப்லெட்ஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் என்னைக்கு கொடுப்போம்னு சொல்லிட்டு நம்ம எழுதி தருவோம். அண்ட் செகண்ட் விசிட் வந்து 9th டே ஆர் 10th டே. இது வந்து எவ்வளவு வளர்ந்துருக்கு, நம்ம கொடுத்த இன்ஜெக்ஷனுக்கு இது வளர்ந்துருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது வளர்ந்துருக்குன்னா அதுக்கு ஏத்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் சேம் டோஸ்ல கண்டினியூ பண்ணுவோம். வளரலன்னா ஹையர் டோஸ்ல இன்ஜெக்ஷனும் கொடுப்போம். தென் நெக்ஸ்ட் வந்து ஒரு 13th or 14th day. Around this time, almost 90% of the women will produce a follicle. 14th day அன்னைக்கு. So 3 visitsல mostly வந்து முடிஞ்சிரும் உங்களுக்கு. அந்த டைம்ல வந்து எக் வந்து we aim to grow around 18 to 20. இன்னைக்கு உங்களுக்கு எக் வளர்ந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். சோ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷன் ஈவினிங் வந்து கொடுப்பாங்க. அந்த இன்ஜெக்ஷன் பேரு தான் ட்ரிகர் இன்ஜெக்ஷன். ட்ரிகர் இன்ஜெக்ஷன்னா என்னன்னா, நம்ம நேச்சுரலா நம்மள பாடியில ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு ஹார்மோன் தான் அந்த எக் ரிலீஸ் பண்ணும். அந்த ஒரு இன்ஜெக்ஷனை மட்டும் கொடுக்கிறது தான் எக் ரிலீஸ் பண்ணறதுக்கு. சோ அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு 36 மணி நேரத்துல இருந்து 40 மணி நேரம்க்கு அப்புறம் ஐயுஐ பண்ணுவோம். இது எப்படின்னா, எக் ரிலீஸ் ஆயிட்டு நம்ம நெக்ஸ்ட் 2-3 டேஸ்ல நம்ம இன்டர்கோர்ஸ் பண்ண சொல்றோம் இல்லையா, சிமிலர்லி அதே மாதிரி தான் 1.5 days later the husband will be called and we will do an IUI. So the same thing I have told. We call the patient on 2nd or 3rd day for a scan. Then we give tablets or injection. Then we call for a scan on day 10, then once on day 14, and then finally give the trigger injection. So IUI procedure na enna அப்படின்றதுதான் இப்ப இம்பார்ட்டன்ட்டா நம்ம பார்க்க போறோம். On the day of IUI இன்னைக்குதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது உங்க ஹஸ்பண்டோட கண்டிப்பா வரணும். ஹஸ்பண்ட் தான் வந்து சாம்பிள் தர மாதிரி இருக்கும். சோ முன்னாடியே நாங்க கேட்டுருவோம், இன்கேஸ் யூ கேன் ப்ரொடியூஸ் தி சாம்பிள். இன்கேஸ் அவர் அந்த டைம்ல வந்து சில பேர் வந்து ஊருக்கு போயிருவாங்க ஹஸ்பண்ட் எல்லாம், அந்த டைம்ல வந்து இருக்க முடியாம இருந்ததுன்னா முன்னாடியே ஒரு சாம்பிளை எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருவோம். ஆர் ஹஸ்பண்ட் சாம்பிள் இல்லாம நம்ம டோனர் ஐயுஐ போனோம்னா அந்த டோனர் சாம்பிளை வச்சு ஐயுஐ வந்து ப்ராசஸ் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஐயுஐன்ற ப்ராசஸ்ல என்ன நம்ம அப்படி ஸ்பெஷலா பண்றோம்னா, ஒண்ணும் இல்ல, அதுல இருக்கிற ரொம்ப பெஸ்ட் ஸ்பெர்ம்ஸை எடுத்து வைஃப்குள்ள போட போறோம். இதனால அதுல இருக்கிற இம்பியூரிட்டிஸ் அண்ட் டெட் ஸ்பெர்ம்ஸை வந்து நம்ம நீக்க போறோம். அவ்வளவுதான். அதுதான் ஐயுஐ. சோ நாங்க ஒரு ப்ரொசீஜர் ஐயுஐக்கு வந்தோம்னா எவ்வளவு நேரம் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும், நாங்க வந்து அட்மிட் ஆகணுமா, இந்த மாதிரி எல்லாம் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. இது வந்து ஒரு சிம்பிள் டே கேர் ப்ரொசீஜர். வந்தீங்கன்னா முடிச்சிட்டு ஒரு 2 hours போயிட்டே இருக்கலாம். எப்படின்னா, ஜஸ்ட் நீங்க வந்தீங்கன்னா உங்க வைஃபை ஸ்கேன் பண்ணி நீங்க கொடுத்த அந்த ட்ரிகர் இன்ஜெக்ஷன் ஒர்க் ஆயிருக்கா இல்லையா, அந்த எக் ரிலீஸ் ஆயிருக்கா இல்லையான்றதுதான் பாக்குறதுதான் ஸ்டெப் 1. அடுத்து சைமல்டேனியஸா உங்களை வந்து நம்ம சாம்பிள் கொடுக்க சொல்லிடுவோம். சாம்பிள் கொடுத்துட்டு உடனே எங்க ஆண்ட்ராலஜிஸ்ட் அதை வந்து எடுத்து ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. வித்தின் 1 hour, 45 minutes to 1 hourல ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. சில பேருக்கு அன்னைக்கு வந்து அந்த பதட்டத்தினால சாம்பிள் கொடுக்க முடியாது, அந்த ஹஸ்பண்ட்ஸ்னால இந்த விந்தணு கொடுக்க முடியாது. அந்த மாதிரி டைம்ல உங்களை ஒரு பிரேக் எடுக்க சொல்லிட்டு இந்த திருப்பி போயிட்டு வந்து சாம்பிள் கொடுக்க சொல்லுவோம். சோ இதனால வந்து உங்களுக்கு ஒரு டைம் டிலேயா இருக்கலாம். பட் எல்லாமே வந்து கரெக்டான டைம்ல முடிஞ்சிருச்சுன்னா வித்தின் 2 to 3 hours உங்களால கண்டிப்பா வந்து அந்த ஐயுஐ ப்ரொசீஜரை முடிச்சிட முடியும். அன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்டான ஒண்ணு, சில பேர் வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த இன்ஃபெக்ஷன் ஸ்கிரீனிங் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. சோ அதை வந்து முன்கூட்டியே ட்ரிகர் கொடுக்குற அன்னைக்கே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி தான் கொடுத்திருக்காங்கன்னா உடனே நோட் பண்ணிட்டு டாக்டர் கிட்ட சொன்னீங்கன்னா இந்த டைம் டிலே எல்லாம் வந்து வேஸ்ட் ஆகாம இருக்கும். சோ ஓகே. சோ ஐயுஐ முறையில நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த விந்தை எடுத்து உங்களோட வைஃபோட யூட்ரஸ்குள்ளேயே டைரக்டா செலுத்துறதுனால அந்த ஸ்பெர்ம் வந்து எவ்வளவு தூரம் யூட்ரஸ்குள்ள போகுதோ அந்த பாதை வந்து ரொம்பவே கம்மி ஆகும். இதனால வந்து ஸ்பெர்ம் எக்க மீட் பண்றதுக்கான அந்த டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் பிகம்ஸ் வெரி வெரி லெஸ். இதுதான் வந்து ஐயுஐயோட ஐடியா. சோ இப்போ ஐயுஐ பண்ணிருப்பாங்க. சோ என்னென்னலாம் நாங்க பண்ணோம் டாக்டர், நாங்க வந்து வீட்டுல கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்ல இருக்கணுமா, இது மாதிரி ரொம்ப காமனான கேள்விகளுக்கு எல்லாம் இங்க பதில். ஒன்ஸ் வந்து நீங்க ஐயுஐ பண்ணி முடிச்ச உடனே 15 minutesல உங்களை நாங்க 15 minutes சும்மா ரெஸ்ட்ல இருக்க சொல்லிட்டு உடனே வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். நீங்க வீட்டுக்கு பைக்ல போகலாம், கார்ல போகலாம், பஸ்ல போகலாம். மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். இப்போ அந்த மாதிரி நம்ம போக சொல்லும் போதே நம்ம என்ன சொல்றோம்னா,
யூ கேன் லீட் அ நார்மல் லைஃப். நீங்க எப்படி வந்து நார்மலா இருப்பீங்களோ அதே மாதிரி இருக்கலாம். இஃப் யூ ஆர் டேக்கிங் அ பிரேக் ஃப்ரம் யுவர் ஒர்க், யூ கேன் டேக் அ பிரேக் ஒன்லி ஃபார் ஒன் டே. அந்த ஒரு நாள் மாத்திரம் எடுத்துக்கலாம். பட் நிறைய பேர் வந்து ஆபீஸ்ல இருந்து வந்து ஐயுஐ பண்ணிட்டு போய் திருப்பி ஆபீஸ்க்கெல்லாம் போய் வேலையை ரெஸ்யூம் பண்ணுவாங்க. சோ பர்டிகுலர்லி எங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே நாங்க சொல்ல மாட்டோம். அது ஐயுஐ முடிஞ்ச உடனே வந்து உங்களுக்கு சில டேப்லெட்ஸ் கொடுப்போம். சிம்பிளா 1 or 2 tablets will be given just to support the pregnancy. அது வந்து ஒரு 15 டேஸ்க்கு கொடுப்போம். மத்தபடி வந்து நீங்க எல்லா நார்மல் ஆக்டிவிட்டிஸ் வீட்ல வந்து உங்களோட எல்லா ஆக்டிவிட்டிஸையும் பண்ணலாம். யூ கேன் குக், யூ கேன் கிளீன், யூ கேன் டூ எக்ஸசைசஸ் அண்ட் எவ்ரிதிங். So what are the common doubts? One, na bed rest edukkanuma? Definitely not necessary. You can do all your activities. Can I climb stairs? Yes, definitely you can do. You can do a jogging, walking and everything. Can I exercise? Definitely. நீங்க ஏற்கனவே எக்ஸசைஸ் பண்றவரா இருந்ததுன்னா நீங்க வந்து கண்டிப்பா எக்ஸசைஸ் பண்ணலாம். பட் ஆனா புதுசா தான் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா எனி நியூ ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் வந்து will create some hormonal disturbance. So அதனால புதுசா நீங்க எந்த ஒரு மேஜர் ஆக்டிவிட்டியும் பண்ணாதீங்க. பட் முன்னாடியே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம். ஈவன் நிறைய பேர் ஸ்விம்மிங்லாம் கூட போவாங்க. இதனால ஐயுஐயோட சக்சஸ் ரேட்ஸ் எந்த ஒரு பாதிப்பும் வராது. ரெண்டாவது, கேன் we have intercourse during the IUI cycles? அதாவது ஐயுஐ முடிச்சதுக்கு அப்புறமா சில பேர் வந்து அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க அண்ட் இன்னும் ரொம்ப பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட இருக்காங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் ஐயுஐக்கு அப்புறமா 2 பேரும் ஒன்னா இருந்தாங்கன்னா the success rates of IUI வந்து ஹையரா இருக்குன்னு சொல்லிட்டு ரிசர்ச்லயே கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எதனாலன்னா as many number of sperms வந்து உங்களுக்கு உள்ள போகும்போது அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு IUI சக்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. So just only one thing which you want to notice, ஐயுஐக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி மாத்திரம் 2 பேரும் ஒன்னா சேருவேனா, ஏன்னா அன்னைக்குதான் அப்பதான் ஐயுஐ அன்னைக்கு கொடுக்குற சாம்பிள்ல வந்து நல்ல ஒரு குவான்டிட்டி வந்து கிடைக்கும். பட் அதுக்கு அப்புறமா வந்து ஒரு 2 days வந்து we ourselves ask the couple to have intercourse so that the chances of success is better. பட் அண்ட் அதுக்கப்புறமா வந்து நார்மல் லைஃப் லீட் பண்றது உங்களோட விருப்பம் தான். மத்தபடி மெடிக்கலா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. தென் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பட் frankly to speak there is no superfood to increase the chances. அதாவது எந்த ஒரு இது சாப்பிட்டா கண்டிப்பா நீங்க பிரெக்னென்ட் ஆயிடுவீங்க அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் எந்த ஒரு ரீசர்ச்லயும் கண்டுபிடிக்கல. சோ நீங்க என்ன நார்மலா சாப்பிடுறீங்களோ அது எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். பட் ஒன்லி திங் இஸ் அன்ஹெல்தி அண்ட் ஜங்க் ஃபுட்டை நீங்க அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. சோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், வாட் இஸ் த சான்ஸ் ஆஃப் கெட்டிங் பிரெக்னன்ட்? எவ்வளவு சதவீதம் கன்சீவ் ஆவாங்க அப்படிங்கிறது. ஐயுஐயோட சக்சஸ் ரேட் 100% கிடையாது. எந்த விதமான ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கும் சான்சஸ் 100% கிடையாது. பட் ஒரு நார்மல் கன்செப்ஷனோட டெஃபினெட்லி ஒரு 5 to 10% இஸ் பெட்டர் வித் ஐயுஐ. சோ தட் இஸ் ஆல்மோஸ்ட் 15 to 20% வந்து ஒரு சைக்கிள் ஆஃப் ஐயுஐல கன்சீவ் ஆவாங்க. இந்த சான்சஸ் வந்து ஐவிஎஃப் ஓட கம்மி அப்படின்னாலும் ஒரு நேச்சுரல் கன்செப்ஷனோட கம்மி. சோ இதுக்குதான் வந்து ஐயுஐல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து கரெக்டான பேஷண்ட் நம்ம சூஸ் பண்ணி பண்ணோம்னா IUI can be a blessing for them because இது காஸ்டும் கம்மி, ஈஸியாவும் அவைலபிளா இருக்கும். சோ நான் ஏதாவது பண்ண முடியுமா ஐயுஐ பண்ணறதுக்கு, சக்சஸ் இன்க்ரீஸ் பண்ணறதுக்கு அப்படின்னா பெருசா ஒன்னும் வந்து நீங்க பண்ண முடியாது. ஒன்லி திங் இஸ் யூ மெயின்டைன் a good lifestyle. வெயிட் ஏதாவது ரொம்ப கூடுதலா இருந்தீங்கன்னா நீங்க குறைச்சீங்கன்னா ஐயுஐக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். பட் ஒன்லி திங் இஸ் நிறைய பேர் வந்து டைமிங்க மிஸ் பண்ணிடுவாங்க. இப்ப நம்ம வந்து 9 o'clock நீங்க கரெக்டா ஐயுஐ பண்ணணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நிறைய பேர் வந்து லேட் ஆயிடுச்சு, பஸ் வரல இல்ல ட்ரெயின் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 o'clock 1 o'clock வருவாங்க. See what is important is அந்த டைமிங் 36 to 40 hours அந்த ட்ரிகர் ஷாட்க்கு அப்புறம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்குள்ளதான் பண்ணணும். அப்போ வந்து ஐயுஐஸோட சக்சஸ் ரேட் ரொம்பவே நல்லா இருக்கும். சோ அந்த டைமிங் நம்ம சொல்லும் போது நீங்க கரெக்டா வந்துருங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கலெக்ஷன் டிஃபிகல்ட்டியோ இல்லாட்டி இங்க வந்து டைம் டிலே ஆகுற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா முன்கூட்டியே எங்க நம்ம டாக்டர்ஸ் கிட்ட நீங்க சொல்லிட்டீங்கன்னா we will make arrangements accordingly. அந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். சோ ஐயுஐ ஒருத்தங்களுக்கு பண்ணி முடிச்சாச்சு. சோ we are all waiting for the results. எப்ப வந்து நம்ம பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணலாம்? 2 weeks after the IUI நீங்க வந்து உங்க பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். யூஸ்வலி 3 weeksக்கு அப்புறமா வந்து பண்ணுவாங்க. பட் 2 weeksக்கு அப்புறமே நீங்க வீட்டுல கார்ட் டெஸ்ட் வந்து பண்ணி பார்க்கலாம். பட் இன்னும் பெட்டரா உங்களுக்கு தெரியணும்னா பிளட் டெஸ்ட்லயே பண்ணி பார்த்தா தெரியும். இங்க A4 ஹாஸ்பிட்டல்ல நம்ம 2 weeksக்கு அப்புறம் வந்து கார்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்றோம். சோ இப்போ நீங்க பாசிட்டிவ் ஆயிட்டீங்க, யூ ஹேவ் a pregnancy. So what is the next step? So if the IUI is successful, என்ன பண்ணுவோம்னா 1 week after the positive pregnancy test உங்களை வந்து நாங்க ஸ்கேனுக்கு கூப்பிடுவோம். ஸ்கேன் எதுக்கு பண்ணுவோம்னா
எவ்வளவு உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆயிருக்கு, யூட்ரஸ்க்குள்ளதான் இருக்கா, அண்ட் செகண்ட் வந்து ஹார்ட் பீட் இருக்கா, அண்ட் உங்களோட டேட்டிங் பண்றதுக்கு, உங்களோட டெலிவரி டேட் சொல்றதுக்குலாம் எங்களுக்கு ரொம்ப that scan is very important. So it is called as the dating scan. Then சோ இப்போ வந்து ஐயுஐ பண்ணியாச்சு. ரொம்ப காமனா வந்து மக்கள் மனசுல என்ன ஓடுதுன்னா, ஒரு ஐயுஐ பண்ணியோ இல்லாட்டி ஒரு ஐவிஎஃப் பண்ணியோ டெஸ்ட் டியூப் பேபியோ பிறந்ததுன்னா அது நார்மல் குழந்தையா இருக்காது, அது ஏதோ ஒரு டிஃபரெண்ட் குழந்தையா இருக்கும் அப்படின்ற மாதிரியே நினைச்சுப்பாங்க. ஒன்லி திங் விச் ஐ டெல் இஸ், நம்ம போற பாதை தான் டிஃபரெண்டா இருக்கே தவிர்த்து நம்மளோட எண்ட் ரிசல்ட் அதே தான், ஒரு ஹெல்தி சைல்டு. இது வரைக்கும் 5 மில்லியன் குழந்தைங்க டெஸ்ட் டியூப் பேபில முறையில பிறந்திருக்காங்க. அதை விட டபுளான குழந்தைங்க ஐயுஐ முறையில வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு பிறந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் தி ஃபர்ஸ்ட் ஐவிஎஃப் பேபி லூயி பிரவுன், அவங்களா வந்து she had 2 natural pregnancies. The first IVF baby was born in 1978. So if she wasn't normal, அந்த 2 குழந்தைங்களும் உங்களுக்கு பிறந்திருக்காது. சோ நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, பிறக்க போற குழந்தை வந்து எல்லா விதம் they will just be the same as any other kid. So only the mode of conception is different. அதே மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் ப்ரிகாஷன்ஸ் நம்ம சொல்ற வரைக்கும், இன்கேஸ் உங்களுக்கு பிளசண்டா கீழே இருந்ததுனாலோ, இல்ல வந்து கர்ப்பப்பை வாய் சின்னதா இருந்ததுனாலோ, இல்ல ஸ்டைல் ஏதாவது போட்டிருந்ததாலோ, இல்ல உங்களுக்கு பிபி சுகர் இருந்ததுனாலோ, எல்லா பிரெக்னன்சிஸ்க்கும் இருக்கிற அந்த ப்ரிகாஷன்ஸ் வந்து இருக்கும்போதுதான் ஐயுஐ பிரெக்னன்சிஸ்க்கும் சொல்லுவோம். ஐயுஐ பிரெக்னன்சி இல்ல ஐவிஎஃப் பிரெக்னன்சின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு 9 மாசமும் பெட் ரெஸ்ட்ல இருக்கணும், இல்ல நீங்க ஆபீஸ்ல இருந்து குவிட் பண்ணிடணும், இல்ல நீங்க எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு எந்த டாக்டருமே சொல்ல மாட்டாங்க. சோ எந்த அளவுக்கு நீங்க நார்மலா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்க பிரெக்னன்சி யூ வில் பி ஹாப்பியர் அண்ட் யூ வில் ஹேவ் a healthy pregnancy. Right. So now coming, சரி சக்சஸ்ன்றது 15 to 20% தான். So what happens to the 80%? So when you have this failed IUI, the one thing which I usually tell is first during the counseling itself, இந்த மாதிரி இதோட சக்சஸ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 15 to 20% தான். So don't put all your energy into this cycle. ஆல்வேஸ் ஹாவ் ஒரு 3ல இருந்து 4 சைக்கிள் ஆஃப் ஐயுஐயாவது வந்து மினிமம் நமக்கு தெரியணும். அதாவது 3ல இருந்து 4 சைக்கிள்க்கு அப்புறமா தான் வந்து உங்களுக்கு சக்சஸ் ரேட் கிட்டத்தட்ட வந்து ஒரு 30% வரும். சோ நீங்க அது பண்ணாம வந்து ஃபர்ஸ்ட் சைக்கிளோட எண்ட்லயே அதை எதிர்பார்க்கிறதுங்கிறது இட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். சோ ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் 4 சைக்கிள், இஃப் யூ ஸ்டில் ஃபெயில் ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் 4 சைக்கிள், நீங்க ஒரு பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கவுன்சிலிங் செஷன் அட்டென்ட் பண்றது வந்து it is going to give you a better view of the procedure which is going to happen further. So counseling வந்து நம்ம A4 ஹாஸ்பிடல்ல எப்படி பண்றோம்னு பாத்தீங்கன்னா, we understand that it is a very stressful procedure. You will definitely meet your consultant first, fertility specialist. அப்படி உங்களால அதுக்கும் மீறியும் கோப் பண்ண முடியல, எனக்கு வந்து இந்த சப்போர்ட் மட்டும் பத்தல அப்படின்னா, we have people who will provide the psychological support you will need. We understand fertility concerns more of mind than the body. So உங்களோட மைண்ட் லெவல் ஸ்ட்ரெஸ் கம்மி பண்றதுக்கு we will give you as much support as possible. So நீங்க in case you have had 4 IUI cycles, we always first take the patient through counseling. அது ஏன் இந்த மாதிரி உங்களுக்கு ஆயிருக்கு, இதுக்கப்புறம் என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத உட்கார்ந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணணும் ஆஸ் அ கப்பிள். உங்களோட ஃபினான்ஷியல் ஃபேக்டர்ஸ், ஃபேமிலி சப்போர்ட் எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு தென் ஒன்லி we will give you a plan. அதே மாதிரி உங்களை மாதிரி நிறைய கப்பிள்ஸ் எங்க கிட்ட வந்திருப்பாங்க, அவங்க கிட்ட எல்லாம் உங்களை பேச வச்சு then we will give you a group counseling. டெஃபினட்டா அதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரி, இப்போ ஐயுஐ யாரெல்லாம் வந்து கண்டிப்பா செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, யாருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கருக்குழாய் யாருக்கெல்லாம் அடைப்பா இருக்கும் அவங்களுக்கு கண்டிப்பா செய்ய முடியாது. ஒரு கருக்குழாய் இருந்தா அந்த வழியா வர்றதுனால வந்து கண்டிப்பா செய்யலாம், பட் ஆனா அதோட சக்சஸ் ரேட் ரொம்ப குறைவு. அதே மாதிரி மெனோபாஸ் ஒருத்தங்களுக்கு வந்துருச்சு, ப்ரீமெச்சூர் மெனோபாஸ்னு இருக்கும், சின்ன வயசுல எக் எல்லாம் குறைஞ்சிருக்கும், அவங்களுக்கு செய்ய முடியாது. ரொம்ப கம்மியா ஸ்பெர்ம் கவுண்ட் இருந்ததுன்னா செய்ய முடியாது. அதே மாதிரி வந்து சிவியர் எண்டோமெட்ரியோசிஸ், நான் சொன்னேன் இல்லையா, மைல்டு எண்டோமெட்ரியோசிஸ்ல செய்யலாம், பட் சிவியர் எண்டோமெட்ரியோசிஸ்ல பண்ண முடியாது. அண்ட் இஃப் த ஃபீமேல் பார்ட்னர் இஸ் ஓவர் 40, இது பண்ண முடியாது. சோ we will just see. இதுதான் வந்து எங்களோட A4 ஃபெர்டிலிட்டில நாங்க வச்சிருக்கிற ஆண்ட்ராலஜி லேப், அதாவது உங்களோட ஐயுஐ வந்து ப்ராசஸ் பண்ற லேப். அண்ட் இதுதான் வந்து அந்த கிளீன் ஏர் இருக்கிற லேமினார் ஏர் ஃப்ளோன்னு சொல்லுவோம். இங்கதான் நாங்க வந்து ஸ்பெர்ம்ஸை வச்சு ப்ராசஸ் பண்ணுவோம். இதனால அந்த ஸ்பெர்மோட குவாலிட்டி, அந்த தரம் கொஞ்சம் கூட குறையாம பாத்துக்கிறோம். தென் இதுதான் ஸ்பெர்ம் ப்ராசஸ் பண்றதுக்கான மெஷின். இதை வந்து அந்த ஸ்பெர்மை சுத்திட்டு அதுக்கப்புறமா ப்ராசஸ் பண்ணி அந்த அழுக்கெல்லாம் எடுத்துட்டு கொடுப்பாங்க. இது வந்து சென்ட்ரிஃபியூஜ்னு சொல்லுவோம். இதை வந்து ஸ்பெர்மை கரெக்டான டெம்பரேச்சர்ல வைக்கிற இன்குபேட்டர்.
இதுதான் எங்களோட andrologist. We ensure that the sperm, the safety of the patient and the safety of the staff here is completely 100%. So we see even in this COVID season, we make sure none of it is infected. We maintain 100% safety. So இதுதான் வந்து அந்த sperm count பண்ணிட்டு இருக்காங்க and the IUI processing வந்து இதுல காமிச்சிட்டு இருக்காங்க and அத cryo preservation சொல்ற அந்த freezing process பண்ணிட்டு இருக்காரு நம்மளோட andrologist. So ultimately we all want you to go home happy with a healthy child. So we wish you all success to all the couple who come to A4 Fertility Center. So next live session will be by our clinical director Dr. Aruna on IVF basics to know. IVF na enna, test tube baby na enna அப்படின்ற simple terms ல தமிழ்ல வந்து பேசுவாங்க. So definitely keep watching us in Facebook. Thank you.